மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை நாளான நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. நேற்றிரவு வடக்கு வாயில் வழியாக உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ நாகபூஷணி அலங்காரத்தில் பூசாரிகள் தோளில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க ஊஞ்சல் மண்டபத்தில் அமர வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடப்பட்டன. அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் தீபமேந்தி வழிபட்டனர். ஆடி அமாவாசை என்பதால் வழக்கத்தை காட்டிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்து கழகம் சார்பாக 475க்கும் மேற்பட்ட பேருந்துகளும், விழுப்புரம் மாவட்டம் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஊஞ்சல் உற்சவத்தில் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலமான இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் ஆடி மாத பூச நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு சத்தியஞான சபை வளாகத்தில் 6 திரைகளை நீக்கி ஆடி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழகம் அல்லாது பல்வேறு பகுதியைச் சேர்ந்து வள்ளலார் பக்தர்கள், சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டையில் உள்ள அரியாக்கோண்டன்பட்டி பகுதியில் உள்ளது 33 அடி சண்டி கருப்பசாமி கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிடிக்காசு வழங்குவது வழக்கம். பக்தர்கள் பிடிக்காசு வாங்கினால் செல்வம் பெருகும், தீராத கடன்களிலிருந்து விடுபடவும், செய்யும் தொழிலில் மேன்மை அடையும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிடிக்காசு வழங்கும் விழா வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த பிடிக்காசு வாங்கும் நிகழ்ச்சியில் 108 மூலிகைகளை கொண்டு கணபதி ஹோமம், செல்வம் செழிக்க அஷ்டலட்சுமி ஹோமம், நரசிம்ம ஹோமம் போன்ற ஹோமங்கள் நடைபெற்றன. இதில் நாமக்கல், சேலம், ஆத்தூர், கரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சண்டி கருப்பசாமி கோவில் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கோவில் பூசாரிகள் செய்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், விபூதி என வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமி அலங்கரிக்கப்பட்டு சிறிய பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சி தந்து திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமானவர்கள் குறிக்கார கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கண்டமனூர் அருகே ராமச்சந்திராபுரத்தில் மூலவகை ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ கருப்பசாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி 69ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி மூலவரான கருப்பசாமிக்கு பால், பழம், பன்னீர், விபூதி, தேன், நெய் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதையடுத்து கருப்பசாமிக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வளர்த்து ஒப்படைத்த ஆட்டுக்கிடாய்களை படையலிட்டு அசைவ விருந்து சமைக்கப்பட்டு அவை கருப்பசாமிக்கு படையலாக படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது பக்தர்கள் மற்றும் கோவில் பூசாரி அருள் வந்து ஆடி அருள்வாக்கு கூறியது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அசைவ விருந்து பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த திருவிழாவில் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு புகழ்பெற்று விநாயகபுரம் கருப்பசாமி ஆலயத்தில்
ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு நேற்று காலை 3000க்கும் மேற்பட்ட பால் குடங்கள் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கருப்பசாமியை பிரார்த்தனை செய்து கோவிலுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட கோழிகளை படையலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிலையில் படையலிட்ட ஆடுகள் மற்றும் கோழிகள் உணவு தயார் செய்யப்பட்டு நள்ளிரவில் கிடா விருந்து நடைபெற்றது. நள்ளிரவில் நடைபெற்ற கிடா விருந்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னதானத்தை பெற்று சென்றனர். மேலும் பம்பை ஓசை முழங்க கோவில் பூசாரி கூர்மையான கத்தி மீது நடந்து பக்தி பரவசத்துடன் வழிபாடு நடத்தினார். மேலும் 18ஆம் படி கருப்பனுக்கு ஆடு, கோழி, மீன் உள்ளிட்ட மாமிச உணவுகள் தயார் செய்யப்பட்டு நள்ளிரவில் படையல் நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற வழிபாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கருப்பசாமியை மனமுருக வழிபட்டு சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டணம் செல்லும் வழியில் சக்கரவாள நல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயா கருப்பண்ணசாமி ஆலயத்தில் 16வது வருடம் ஆடி அமாவாசை பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆடி அமாவாசை தினத்திலும் கருப்பண்ணசுவாமி அருவா மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறுவதும் குழந்தை வரம் கொடுப்பதும் பக்தர்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்க இங்கே அருள்வாக்கு கூறுவதோடு அமாவாசை தினம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் கூட இங்கு அருள்வாக்கு கூறப்படுகிறது. முன்னதாக கருப்பண்ண சுவாமிக்கு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் ஆடு படையலிட்டு நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து கருப்பண்ண சுவாமி அருள்வாக்கு கூறும் நிகழ்வும் நடைபெற்றது. பின்னர் கருப்பண்ண சுவாமிக்கு படையலிட்ட கறி சோற்றை பலருக்கும் அன்னதானமாகவும் வழங்கப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த கருப்பண்ண சுவாமியை பல்வேறு மாநில மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் மனமுருகி வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி SNK சாமி சிறப்பாக செய்திருந்தார். மேலும் அங்கிருந்த பக்தர்கள் விபூதி மற்றும் எலுமிச்சை செய்யும் மகத்துவம் மட்டுமே எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கின்றது என்று தெரிவிப்பது மட்டுமன்றி மனநலம் பாதிக்கப்பட்டவரும் கூட மனநலம் சற்று முன்னேறி தெளிவு பெற்றதாகவும் பக்தர்கள் மெய்சிலிக்க தெரிவித்ததோடு இங்குள்ள கருப்பண்ண சுவாமி பல அதிசயங்கள் பக்தர்களுக்கு நிகழ்த்துவதாகவும் தெரிவித்தனர். எனக்கு பெண் குழந்தை கேட்டு வரம் கேட்டு வந்திருந்தேன். நல்லபடியாக குழந்தை பிறந்தது. இங்கே நல்லபடியாக இருக்காங்க, எந்த குறையும் இல்லை. நான் கேட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். அந்த வருஷமே ஒரு பழமும் வேப்பலையும் தான் கொடுத்தாரு. நல்லபடியாக குழந்தை பிறந்தது. அந்த வருஷமே குழந்தை பிறந்துருச்சு. அதனால் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்துட்டுருக்கீங்களா? ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் 5வது வருஷம் இப்போ நான் இங்கே வர்றது. நான் 11 வருஷமாக கருப்பன்ட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. என் பிள்ளைக்கு இங்கே வந்த இந்த கருப்பன் நெத்தியில் என் பிள்ளை கையில் வச்சதோட குழந்தை சனிச்சிருக்கு. அந்த கருப்பன் பிச்சைய தந்தையிலேருந்து நான் வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்கேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். குடும்பத்தோடு வந்திருக்கோம். ஐயாவோட கறி சாப்பாட்டு விருந்தை வந்து நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டோம். ஐயாவுக்கு படைச்சி நாங்கள் சாப்பிட்டதை நாங்கள் ஒரு நல்லபடியாக இது பண்ணிக்கிட்டோம். ராமநாதபுரம் தேவிப்பட்டணம் சாலையில் ஐயப்பன் ஆலயத்தில் தனி சன்னதியில் அருள் தரும் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு அமாவாசை தினமும் சிறப்பு யாகம் நடத்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வழக்கம் முன்னதாக பக்தர்கள் துதி பாடவே பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு பின் ஆஞ்சநேயருக்கு பூஜிக்கப்பட்ட புனித நீரால் சகஸ்ரதாரை வழியாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 11 வகையான திவ்ய திரவியங்களாலும் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. பட்டு வஸ்திரம் சார்த்தப்பட்டு துளசி மற்றும் வடை மாலைகளுடன் பக்தர்களுக்கு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமியை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி மணிபாரதி சிறப்பாக செய்திருந்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கடந்த 20ஆம் தேதி தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு தினமும் இரவு ஸ்ரீ ஆண்டாளும் ரங்கமன்னாரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான 5ஆம் திருநாளான இரவு 5 கருட சேவை நடைபெற்றது. முதலில் சிறிய அன்ன வாகனத்தில் பெரியாழ்வார் எதிர்கொண்டு அழைத்துச் செல்ல, கருட வாகனத்தில் ரங்கமன்னார் பவனி,
அதன் பின் தொடர்ந்து பெரிய அன்ன வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாளும், தொடர்ந்து கருட வாகனங்களில் முறையே பெரிய பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், சுந்தராஜ பெருமாள், திருத்தங்கல் அப்பன் பெருமாள் ஆகியோர் பவனி வந்தனர். வீதி உலா விடிய விடிய நடைபெற்றது. தமிழகமெங்கும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரமே அமளி துமளியானது. ரத வீதிகளிலும் மாட வீதிகளிலும் பக்தர்கள் ஆடல்களும் பாடல்களும் பக்தி கோஷங்களும் சூழ்நிலையை மெய்மறக்க செய்தது. இரவு முழுவதும் தேநீர், பால் ஆகியவை பக்தர்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் திருக்கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய சாகை வார்த்தல் மற்றும் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ குரத்தியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குரத்தியம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலகூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக காட்சியளித்து ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குறுக்கு ரோடு பகுதியில் விநாயகபுரம் கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டும் கோவிலின் 25ஆம் ஆண்டு திருவிழாவுமாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசை பெருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அங்காளம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் பெரியாண்டவர் பெரியநாயகி திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இதையடுத்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு உலக மக்கள் நன்மை வேண்டி தாரதப்பட்டை, கேரள செண்ட மேளங்கள் முழங்க 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் பால்குடம் சுமந்து நீண்ட தூரம் ஊர்வலமாக சென்று கருப்பசாமி கோவிலுக்கு வந்தடைந்தனர். அதன் பிறகு கருப்பசாமிக்கு படி பூஜை, பக்தர்கள் சுமந்து வந்த பால் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த ஆடி அமாவாசை விழாவில் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மூலவர் கருப்பசாமியை வணங்கியும் சென்றனர். நிறைவாக அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மூலவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் நிலவில் அமர்ந்த கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சிறப்பு வளையல் அலங்காரத்தில் அம்மன் மேள தாளங்கள் பம்பை ஒலிக்க கோவிலை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார். பின்னர் சிவன் பார்வதி வேடத்துடன் சிவசக்தி நடனம் மற்றும் திருவிளையாடல் நாடகம் அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்து பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு நடைபெற்ற பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆச்சிகேட்டு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு மிளகாய் வற்றல் யாகம் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன், காளி, குரத்தி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது. பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 12 மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள 70 அடி உயர தில்லைக்காளி சிலைக்கு
மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்வில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கோபாலசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்டு மேலவல்லம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரத்யங்கரா தேவி ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அளித்த 100 கிலோ மிளகாயை யாகத்தில் இட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத நிகும்பலா யாகம் நடைபெற்றது. இதனையடுத்து மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் வருஷநாடு அருகே கோவில் பாறையில் மிகவும் பழமை வாய்ந்த ஓம் சக்தி ஆதி மகாசக்தி மாசாணி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்று சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சிறப்பு பூஜையில் தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மாசாணி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்த சிறப்பு பூஜையினை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோல தங்கம்மாள் புரத்தில் அமைந்துள்ள ஜக்கம்மாள் திருக்கோவிலிலும் ஜக்கம்மாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த சிறப்பு பூஜையில் தங்கம்மாள் புரம், வருஷநாடு, கடமலைக்குண்டு, மயிலாடும் பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வருஷநாடு அருகே வாய்க்கால் பாறையில் மிகவும் பழமை வாய்ந்த பச்சைமலை 18ஆம் படி கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் முக்கிய தினங்களில் சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். மேலும் இந்த திருக்கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் கொடுப்பதினால் பக்தர்கள் பல பகுதிகளில் இருந்து வருகை புரிந்து அருள் பெற்று செல்வதாக இருந்து வருகிறது. இந்நிலையில் ஆடி அமாவாசையினை முன்னிட்டு பச்சைமலை 18ஆம் படி கருப்பசாமி கோவிலில் பச்சைமலை 18ஆம் படி கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. மேலும் கோவில் பூசாரி சுருளி கருப்பசாமி அருவமேல் நின்று குறி சொல்லும் நிகழ்வு நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த பக்தர்கள் தங்களது குறைகளை பூசாரியிடம் கூற பூசாரி அருள் வந்து பக்தர்களின் குறைகளை போக்கும் வகையில் அருள் கூறினார். இந்த திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானத்தினை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வனின் புதல்வர் நிஷாந்த், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் பங்கேற்று அன்னதானத்தை தொடங்கி வைத்தார்கள். மேலும் இந்த திருவிழாவின் ஏற்பாடுகளை மலைச்சாமி, சதீஷ் முருகன் பெருமாள், கனகேந்திரன், அழகர் சாமி மற்றும் விழா குழுவினர் ஆடி அமாவாசை திருவிழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த திருவிழாவில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட பல்வேறு பக்தர்கள் பங்கேற்று பச்சைமலை 18ஆம் படி கருப்பசாமியின் அருள் பெற்று சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்து தேரிழந்தூர் கீழையூர் கிராமத்தில் பொன்னம்மா காளியம்மன் ஆலய ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம், அலங்கார காவடிகள், பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள், பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்துடன் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலனை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதேபோல குத்தாலம் அடுத்த திருவலங்காடு காவிரி நகர் காவிரி அம்மன் ஆலய பால்குட காவடி திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்து வந்து தங்களது நேர்த்தி கடனை பூர்த்தி செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு கீழ்ப்பாத்து என்று ஸ்ரீ நானம்மாள் சமேத ஞானேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம், பூக்கரகம், அக்னிச்சட்டி எடுத்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவிழா நடைபெற்று வருகிறது.
இந்த ஆண்டு கடந்த 19ஆம் தேதியன்று காப்பு கட்டுதல் வைபவத்துடன் விழா துவங்கியது. விழா நாட்களில் சுவாமி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம், அக்னி சட்டி, பூக்கரகம் எடுத்து மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன. பின்னர் தீபதூப ஆராதனை காண்பித்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது.